அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமாவாசை தினத்தில் நாம் இதை செய்ய மறக்காமல் இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டுக்கு வாங்கி வரக்கூடிய பொருட்களால் நம்ம வீட்டில் சுபிச்சம் பெருகிடுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன பொருட்கள்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் அமாவாசை நாளில் வாங்கக்கூடாத பொருட்களும் இருக்குதா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை நாளிலே நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் நீங்கள் முன்னோர்களை வழிபட்டு குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை தேடித்தரும். அப்படி இருக்கையில் இந்த ஆவணி மாத அமாவாசை தட்சிணாய புண்ணிய காலத்தில் வருவதால் ரொம்பவே சிறப்புங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆவணி அமாவாசை வெள்ளிக்கிழமையில அமைந்திருக்கு. இதனால் இதை நீங்கள் ரொம்பவே சிறப்பாக வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் நீங்கள் முன்னோர்களை வழிபட்டுவதால் முன்னோர்களுடைய சாபத்திலிருந்து தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடலாங்க. நீங்கள் இந்த நாள் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசைக்கும் மாகாளய அமாவாசைக்கும் இடையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருப்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்வதோடு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைத்துவதாக சொல்லப்படுது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. அமாவாசை பொதுவாகவே நாம் முன்னோர்க்கூடிய நாளாக இருக்குது. பித்ருக்களை வழிபடுவதற்கான ஒரு அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையிலும் தர்ப்பணம் முதலான காரியங்கள் உங்களால் செய்ய முடியலையா, முன்னோர்களை ஆராய்ந்து வணங்கினால் நாமும் நம்முடைய சந்ததியிலும் பார்த்தீங்கன்னா வளமுடன் வாழ்வோம். முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமல் பெரும் மகிழ்ச்சியோடு வாழ நினைத்திங்கன்னா இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க. மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலுமே சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை திதி சிறப்பில்லை. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசைன்னு 3 அமாவாசையும் ரொம்பவே சிறப்புங்க. இது தெரிந்த ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த ஆவி அமாவாசைக்கு இணையான வழிபாட்டு பலனை அளிக்கக்கூடியதாங்க ஆவணி மாத அமாவாசையில் நம்ம வழிபாடு செய்வது. ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு உரிய மாதமாக இருப்பதால் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் நீங்கள் முன்னோர்களை ஆராதித்து தர்ப்பணம் உள்ளிட்ட காரியங்கள் செய்தினா பித்தர்களுடைய ஆசையை நீங்கள் முழுவதுமாக பெற்றிடலாம். நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே நீங்கள் எள்ளும் தர்ப்பணமும் இறைத்து வழிபாடு செய்து நீங்கள் புண்ணிய பலன்களை தேடிக்கொள்ளலாங்க. திதி தர்ப்பணம் தர இயலாதவங்க அமாவாசை நாளில் நீங்கள் வீட்டிலேயே முன்னோர்களுடைய வழிபட்டு கருப்பு வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு உணவு வைத்து கூட முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பலனை நீங்கள் பெற்றிட முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய படங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் பூக்களால் அலங்கரித்து தீப தூப ஆராதனை செய்திடுங்க. சந்தன குங்குமம் இடணும். முன்னோர்களை நினைத்து நீங்கள் தினமுமே காகத்திற்கு சாதம் வைத்து வருவது உங்களுடைய குலத்தையும் வம்சாவளையும் வாழையடி வாழ செய்யுமா. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களை உரிய காலத்தில் வழிபட்டு வந்தாலே நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைத்ததுன்னு சொல்லலாங்க. வருடத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 96 முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அனைத்துமே செய்ய முடியலனா கூட ஆடி தை மாத அமாவாசைகளை மட்டும் அவசியம் செய்திடுங்க. அதை தவறும் பட்சத்தில் நீங்கள் மாகாளய அமாவாசையில் செய்யலாம். மேலும் நீங்கள் ஆவணி அமாவாசையில் செய்வது ரொம்பவே சிறப்புங்க. உங்கள் பெற்றோரையும் குலதெய்வத்தையும் நீங்கள் முன்னோர்களையும் வணங்கலினா மற்ற தெய்வங்களை வணங்கி உங்களால் எந்தவித பலனையும் பெற முடியாது. அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எறும்பு, பசு, காகம், நாய், பூனைக்கு அந்தணர்களுக்கோ உணவளித்தீங்கன்னா அவர்களுடைய வயிறு நிறைந்தால் கடவுளுடைய ஆசையுடன் கூட முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைத்திடுங்க. அமாவாசை நாளில் கட்டாயமாக காகத்திற்கு உணவிடணும். மேலும் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் நீங்கள் வாசலில் மாவிலை தோரணம் கட்டி உங்களுடைய குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து குலதெய்வ வழிபாடு செய்து ரொம்பவே சிறப்புங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது பார்த்தீங்கன்னா பொங்கலிட்டு புடவை, ஜாக்கெட், பழங்களையும் மங்கள பொருட்களையும் வைத்து வணங்கி வழிபடுங்க. அந்த புடவையை நீங்கள் மங்கள பொருட்களை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு நீங்கள் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி நீங்கள் செய்வதால் உங்கள் வீட்டில் தடைபட்டு இருந்த திருமண காரியங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும். குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிக்கொள்ளுங்க. அமாவாசை நாளில் நீங்கள் ஏழைகளுக்கோ இல்லாதவங்களுக்கோ உங்களால் முடிந்த அளவு அன்னதானத்தையும் வஸ்திர தானம் செய்வது
நீங்கள் இதுவரை செய்து வந்த பாவங்களை போக்கி கர்ம வினைகளும் தீவினைகளும் நீக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் புண்ணிய பலன்களை சேர்த்திடும். இதுவரையுமே நம்ம அமாவாசை நாளில் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். தொடர்ந்து நம்ம அமாவாசை நாளில் வாங்கக்கூடாத பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. அமாவாசை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பித்திருக்களுக்கு உரிய நாளாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சனி பகவானை வழிபட வேண்டிய ஒரு சிறப்பான நாளுங்க. இந்த நாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா துடைப்பான் வாங்குவது மகாலட்சுமிக்கு தொடர்புடைய ஒரு பொருளாக இருக்கிறதால அமாவாசை நாளில் நீங்கள் துடைப்பானை வாங்கினீங்கன்னா மகாலட்சுமியுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடுவீங்க. இதனால் உங்கள் வீட்டில் பணவரவு தடைப்படுவதோடு திடீர் ஆரோக்கிய பிரச்சனைகளால் வீட்டில் செலவுகள் அதிகரித்திடுமா. மேலும் அமாவாசை தினத்தில் நீங்கள் மதுபானம் ஆகியவற்றை தவிர்த்திடணும். பௌர்ணமி அமாவாசையில் பித்ருக்களையும் சனி பகவானை வழிபடக்கூடிய நாளாக இருப்பதால் இந்த நாளை நீங்கள் மதுபானங்கள் வாங்குவதையும் அருந்துவதையும் தவிர்த்திடுங்க. இதனால் சனியினுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடுங்க. இதனால் உங்கள் வீட்டில் நீங்காத துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரலாம். அதே போல் அமாவாசை தினத்தில் அசைவம் வாங்குவதும் சாப்பிடுவதும் தவிர்த்திடுங்க. இதனால் உங்கள் குண்டலி சக்கரத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரித்துட்டுமா சனியினுடைய கேடு பலன்களும் அதிகரிக்க செய்திடுங்க. அமாவாசை நாளில் வாங்கக்கூடாத மற்றொரு பொருள் என்னன்னா கோதுமை தான். கோதுமை தானியமாகவோ கோதுமை மாவாகவோ வாங்கிடாதீங்க. இப்படி நீங்கள் வாங்குவது பார்த்திங்கன்னா சாப்பிடுவதுமே நேரடியாக உங்களுடைய முன்னோர்களது சமர்ப்பிக்கப்படும். இது முன்னோர்களுடைய கோபத்தை ஏற்படுத்தி வீட்டில் பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்த்து விடுவதாக சொல்லப்படுது. அமாவாசை தினங்களில் நீங்கள் எண்ணெய் வாங்குவதையோ எண்ணெய் குளியல் செய்வதையும் தவிர்த்திடுங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தொடர்பு இருப்பதால் எண்ணெயை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்திடுமா. ஆனால் இந்த நாளில் நீங்கள் எண்ணெயை வாங்கி தானமாக அளிப்பது சனி பகவானுடைய மனதை குளிர செய்திடுங்க. சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்திடுமா. நீங்கள் அமாவாசை தினத்தில் மேலும் வாங்கக்கூடாத பொருட்கள் என்ன பூஜை பொருட்கள் தான். ஏன்னா பித்ருக்கர்மா செய்வதற்கான ஒரு அற்புதமான நாள். இதனால் வீட்டில் பூஜை பொருட்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி தராதிங்க. ஊதுபத்தி மலர்கள் பூஜை பொருட்களோ சுவாமி சிலைகளோ இந்த நாளில் வாங்கக்கூடாது. அதற்கு பதிலாக இந்த நாளில் நீங்கள் இல்லாதவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது உங்களுக்கான நன்மைகளையும் புண்ணியங்களையும் அதிகப்படியாக சேர்த்துடுங்க. அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காத சூழ்நிலை இருக்கும். இதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடிடுமா. பசி தாங்க முடியாமல் இறந்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு சேர்வதாக சொல்லுவாங்க. அப்போது நம்ம யாராவது எண்ணுங்கிறாங்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறாங்களா பார்க்குமாங்க. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று நீங்கள் அன்னதானம் செய்திடலாம். ஒவ்வொரு அமாவாசையிலும் தங்களால் இயன்ற அளவு நீங்கள் உணவை அன்னதானம் செய்துட்டு ரொம்பவே புண்ணியங்க. பசு காகம் நாய் பூனை இதர ஜீவராசிகளுக்கும் இந்த நாளில் அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பு. நீங்கள் அமாவாசையில் பிது தர்ப்பணமும் அன்னதானமும் செய்வது குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல செய்வது ரொம்பவே நல்லது. முடியாதவங்களுக்கு தங்களால் இஷ்ட தெய்வத்தை இருக்கும் இடத்துல செய்திடுங்க. வீட்டில் கூட நீங்கள் அன்னதானம் செய்திடலாம். அமாவாசையில் நீங்கள் தலையில் எண்ணெய் தடவாதீங்க. புண்ணிய தலங்களில் கடல்லையும் நீராடாதீங்க, நதியிலையும் நீராடக்கூடாது. அமாவாசையில் நீங்கள் காலையிலேயே சூரிய உதயத்தின் போது கடலை எடுக்கக்கூடிய நீரை வீட்டுக்கு கொண்டு தீர்த்தமாக கூட தெளித்திடுங்க. அதனால் வீட்டில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் விலகிடும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் தொடர்பு இல்லாத ஆவிகள் தாங்க. மரம் செடி கொடிகளில் அமாவாசையில் மட்டும் தங்கிடுமா. அவற்றின் சாரத்தை சாப்பிடுவதாக சொல்லுவாங்க. இதனால் தான் அமாவாசையில் மட்டும் மரம் செடி கொடிகளில் காய்கறிலையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பறிக்கவும் கூடாதுங்க. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் அன்னதானம் செய்வேன் ரொம்பவே சிறப்புங்க. அப்படி செய்ய முடியலனா கூட தை ஆடி ஆவணி புரட்டாசி அமாவாசைகளை செய்வது ரொம்பவே சிறப்புங்க. நாளில் நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆத்மாவை சாந்தி அடைய செய்திடுங்க. இந்த நாளில் ஏழைகளுக்கோ ஆதரவற்றவங்களுக்கோ ஊனமற்றவங்களுக்கோ அன்னதானம் செய்வது புண்ணிய பலனை தேடித்தரும். குலதெய்வ வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்படுங்க. கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவது உங்களுக்கான மன அமைதியை ஏற்படுத்தி தரும். மற்றவர்களுக்கு இந்த நாளாக இயன்ற அளவு அன்னதானம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாளில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவதால் வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகிடும்.
மேலும் அமாவாசை நாளில் நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளித்திடாதீங்க. பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற சுவாரஸ்ய பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.